விட்டு எடுக்கும்போது இது போல் இருக்கும். 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுத்தோன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே பேக் போஸ்ட் ஸ்டிச்சு கிடைச்சிடும். இதே போல் தான் ஊசியை பின்பக்கத்தில் இருந்து மேலுக்கு எடுத்து மறுபடியும் பின்னுக்கு தள்ளி சிங்கிள் க்ரோஷே போடுறது தான் சிங்கிள் க்ரோஷே பேக் போஸ்ட் ஸ்டிச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சு இது வரைக்கும் போட்டு முடித்த பிறகு இந்த செகண்ட் லைன் ஸ்டிச் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இது போல தான் இருக்கும். ஒரு அடர்த்தியாக ஸ்டிச் போட்டது போலவே இருக்கும். கேப் எல்லாம் இல்லாமல் அப்படியே மேடாக இருக்கிறது போல இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு செகண்ட் லைனில் எப்படி சிங்கிள் க்ரோஷெட் பேக் போஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டு வந்தோமோ அதே போல தான் தேர்ட் லைன்லேயும் போடணும். இது போல தான் பேக் போஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போடணுன்ட்டு லைனில் நான் போட்டு காட்டுறேன். ஆனால் இது